திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 4 மாதங்களே இருப்பதாக கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தெரிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நஞ்சுட்டாபுரம் பகுதியில் முன்னாள் முதல்வர்கள் MGR, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகிய முப்பெரும் தலைவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஏற்பாட்டில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ச்சுனன், கந்தசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், 37 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்காக ஆண்ட இயக்கம் அதிமுக எனவும் கொங்கு மண்டலம் எப்போதும் அதிமுகவின் எஃகு கோட்டையாக தொடர்ந்து இருந்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் தேர்தலும் கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள 21 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்தார். மேலும் சிங்காநல்லூர் தொகுதியில் அவினாசி ரோடு மேம்பாலம், திருச்சி ரோடு மேம்பாலம், டைட்டில் பார்க் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக எனவும், ஆனால் ரிப்பன் வெட்டியது திமுக எனவும் கூறிய KR ஜெயராம், திமுக ஆட்சி 56 மாதங்கள் முடிந்து இன்னும் 4 மாதங்களே இருக்கிறது, இன்னும் 115 நாட்கள் கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது என தெரிவித்தார். அடுத்து பேசிய SP வேலுமணி, எடப்பாடியார் குரல் கொடுக்கவில்லை என்றால் இன்று தாவேகா கட்சி காணாமல் போயிருக்கும் என்று விஜயை கடுமையாக சாடினார். மேலும் இந்த விழாவில் 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டிகள், குடிநீர், தூய்மை களம், பட்டு சேலை, பட்டு வேட்டி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். நம்மை போன்ற லட்சம் தொண்டர்களுக்கு வழிகாட்டியாக இதே அம்மா நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நஞ்சுண்டாபுரம் பகுதியிலே முதலாக கன்னிமூலையில நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது 2026 நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இயக்கம் 1972 ஆரம்பிக்கப்பட்டு 54 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய இந்த வேளையிலே 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஏழை எளிய அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சாதாரண சாமானியனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும், அமைச்சராக முடியும் என்ற பெருமையை உருவாக்கி காட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்திலே இந்த கரைவேட்டியை கட்டிக்கொண்டு ஒரு கிளைக்கழகத்துடைய செயலாளராக இருப்பதே பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த தருணத்திலே இன்று எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை சென்னையாக இருக்கலாம், ஆனால் கொங்கு மண்டலம், கோவை மாவட்டம் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக தொடர்ந்து 2001 சரி, 2006 சரி, 2011 100% வெற்றியை ஈட்டிய மாவட்டம் கொங்கு மண்டலம், கோவை மாவட்டம். புரட்சித் தலைவர் MGR இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் சாதாரண தலைவர்கள்லாம் கிடையாது. அற்புதமான நேரத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த காரணத்தினால்தான் நம்ம எல்லாம் MLA, அமைச்சர், MP, கவுன்சிலர், சேர்மன், மேயர் இப்படி வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய தலைவர். கட்சி ஆரம்பித்த இயக்கத்தை ஆரம்பித்து சாதாரணமா இருக்கிறவங்கள வரக்கூடிய வாய்ப்பை இருந்தது தலைவர்னால. இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்த தலைவி. அது மட்டும் அது வேற திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுத்தது அம்மா அவர்கள். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கட்சித்துறை பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை என்று உரிமை மீட்டெடுத்தது. உரிமை எல்லாம் அடமான வச்சது திமுக, மீட்டெடுத்தது அம்மா அவர்கள், அண்ணா திமுக. அது இந்த இயக்கத்தில் இருக்கிறது நம்ம பெருமை சொல்றோம். அதுக்கு பின்னால் அம்மா மறைந்த பின்னால் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு சோதனைக்கிடையே இந்த ஆட்சியை காப்பாற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு கிராமத்தில் பிறந்து, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து, ஒரு கிளை செயலராக இருந்து, அதுக்கு பின்னால் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது எல்லாம் பேசுறாங்க, 3 மாசத்துல 6 மாசத்துல போயிருவாரு, இவர் எங்க தாங்குவாருனாங்க. ஆனால் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சியை கொடுத்து அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, அம்மா அறிவித்த திட்டங்கள். அம்மா இருசக்கர வாகனத்தை அம்மா அறிவிச்சாங்க, நிதி ஒதுக்கி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை கூட்டு வந்து அந்த திட்டங்களை கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். நான் தான் அதுக்கு அமைச்சராக இருந்தேன். சென்னையில் கூட்டு வந்து பிரதமர் கூட்டு வந்து கொடுத்தாங்க. கோவை மாவட்டத்துக்கு இவ்வளவு பெரிய திட்டங்கள் ஜெயராம் பேசும்போது
திட்டங்கள் சொன்னார்ல. இந்த சிங்கனூர் தொகுதிக்கு மட்டுமல்ல, சிங்கனூர் தொகுதியில் எத்தனை சாலைகள், எத்தனை பாலங்கள், அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன தேவையெல்லாம் பண்ணி கொடுத்தோம். இங்க மட்டுமல்ல, கோவை மாவட்டமான ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகளா போராடிட்டு இருந்தாங்க. 500 கிட்டத்தட்ட 2000 கோடி ஒதுக்கி 500 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்தார். 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு ஏர்போர்ட் விரிவாக்கம் ஆயிருந்தா நம்முடைய தம்பிகளுக்கு, இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஐடி கம்பெனி நிறைய வந்து வேலை வாய்ப்பு 50,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த 5 வருஷம் அவங்க ஒண்ணுமே பண்ணல. அத்திக்குடி திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை, முழுமையா நிதி ஒதுக்கி தந்தவர் எடப்பாடியார். ஆனமலையார் நல்லார் திட்டம் 100 ஆண்டு கால பிரச்சனை, அது கமிட்டி போட்டு இன்னைக்கு அது வர வேண்டும் என்று அடுத்த கடத்துக்கு கொண்டு போனது எடப்பாடியார்.